அல்லி 9. காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. வழக்கமான சேட்டைகள் மற்றும் குறும்புகளுடன் அல்லியும் புவனாவும் வேலைக்கு சென்றனர். பொதுவான நல விசாரிப்புகள். வாணி ஃபோன் செய்தாள். ஹலோ என்றதுமே, ஹலோ சொல்லுமா, கயல், நேத்ரன், நீ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா என்பவள் அவர் பதில் சொல்லும் முன்பே, ஏன்மா ஏதாவது அர்ஜென்ட்டா பணம் வேணுமா என்று கேட்டிருப்பாள். ஆமாம்மா, இந்த மாதம் செலவுக்கு கொஞ்சம் சேர்த்து பணம் அனுப்பிவிடுமா. பக்கத்து வீட்டு லக்ஷ்மிக்கு கல்யாண சீர் வாங்க போகிறாங்க. அங்கேயே சீட்டு பிடிக்கிறாங்களாம். சீட்டில் சேர்த்தால் நாமளும் கல்யாணத்துக்கு சீர் வாங்கணும் என்று அந்த நேரம் பணத்துக்கு அழைய வேண்டாம் பாரு என்றார். எவ்வளவு பணம், எத்தனை மாதம் கட்டணுமாம்? தெரியலம்மா, போனாதானே தெரியும். 2 வருஷம் 3 வருஷம் ஏன் 5 வருஷம் கட்டுவதெல்லாம் இருக்காம். வருஷம் கூட ஆக கட்டுற தொகையும் குறையும். நம்ம சின்ன குட்டிக்கு போடலாம்னு நேத்ரன் கூட சொன்னான். நீ என்ன அல்லி சொல்ற என்றார். முடிவெடுத்தாச்சில்லம்மா, பிறகு ஏன் கேட்கிறீங்க? போய் பார்த்துட்டு வந்து விவரம் சொல்லுங்க. பணம் சேர்த்து அனுப்பி வைக்கிறேன். வேலைக்கு டைம் ஆச்சு, வைக்கிறேன் என்று அழைப்பை துண்டித்து விட்டாள். இப்போதெல்லாம் குடும்ப விஷயங்களை அப்பத்தாவே ஃபோன் போட்டு அல்லிக்கு சொல்லிவிடுகிறார். ஏனோ அல்லியை அனைவரும் தனியாக விட்டு விடுவார்களோ என்ற பயம் உள்ளுக்குள்ளே அவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. தூரத்தில் இருப்பதால் அவளுடைய கஷ்டங்கள் கண்ணில் படாமல் நன்றாகத்தானே இருக்கிறாள். புத்திசாலி, எதையும் சமாளிப்பாள் என்ற மனப்போக்கு உள்ளதை அப்பத்தா கண்டு கொண்டார். அதனால் ஒவ்வொரு விஷயத்தை அல்லிதான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக கவனிடம் சண்டை போட்டு கொண்டிருந்தாள். சொல்வதை கேளு பவி, எத்தனை முறை சொல்வது? நாம சொல்ற கண்டிஷனுக்கு அவங்க ஒத்து வர மாட்டாங்க. இங்கே செல்லமாகவும் வசதியோடும் வளர்ந்துட்டு அங்கே போய் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அன்றைக்கு உன்னோட பிடிவாதத்துக்காக தான் நாங்க வந்தோம். அங்கே என்ன மரியாதை கிடைச்சது? அந்த பொண்ணு ஃபோனில் என்னவெல்லாம் பேசுது. அவங்களோட குணமும் தரமும் அவ்வளவுதான் அண்ணன் கூட சொல்லல என்றான் கவின். அவளுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன், நேத்ரன் நல்ல பையனா தான் தெரியறான்னு சொன்னீங்க, இப்போ வேற மாதிரி பேசுறீங்க என்றால் அழுகையில் தொண்டையடைக்க. அடடா, எதுக்கு இப்போ அழுகை என்று வேகமாக வந்து அவள் கண்ணீரை தனது கைக்குட்டையால் துடைத்து விட்டவன், ராணா அண்ணனுக்கு இதில் விருப்பம் இல்லை. அம்மாவிடம் இது பற்றி பேசி அண்ணனிடம் பேச சொல்லலாம், சரியா என்றான் ஆதூரமாக. என்று ஆமோதிப்பதாக தலையசைத்தவள், உனக்கும் நான் நேத்ரனை கல்யாணம் செய்வதில் விருப்பம் இல்லையா? அவரிடம் நீ சரியாகவே அன்றைக்கு பேசலையே. ராணா அண்ணன் மட்டும்தானே பேசினாங்க என்றாள். உன்னுடைய சந்தோஷம்தான் பவி எங்களுக்கு முக்கியம். நேத்ரனை பிடிச்சிருக்கு, நல்ல பையனாக தான் தெரியறார். அவரோட அம்மா தங்கச்சி எல்லோரும் நல்ல விதமாக பேசுறாங்க, பழகுறாங்க என்றவன், ஆனால் வசதி வாய்ப்பில் நம்மை விட ரொம்ப ரொம்ப குறைவு. இன்றைக்கு அவசரப்பட்டு கல்யாணம் செய்துவிட்டு பின்னாளில் வருத்தப்பட முடியாது இல்லையா பவி? இதையே தான் ராணா பையாவும் சொன்னாங்க. 2 பேரும் இதையே பேசுறீங்க. வசதி இருந்தால்தான் சந்தோஷமா வாழ முடியுமா? அப்படி பார்த்தால் அந்த வசதி நம்மிடம் இருக்கே. நானும் உங்க கூட தானே இருக்க போகிறேன். வீடு வாங்கி கொடுப்பதாக சொன்னீங்க. அப்போ எல்லா வசதியோடும் செய்து கொடுப்பீங்க தானே? வசதி வாய்ப்போடும் நானும் இருப்பேன். பிறகு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க. வசதி நம்மிடம் மட்டும்தான் இருக்கு. நாங்க உனக்கு செய்யறது அன்புக்காக. இதைவிட இன்னும் நிறையவே செய்வோம். ஆனால் அவங்களிடம் வசதிகளோ அந்தஸ்தோ இல்லை. நம்ம ரிலேட்டிவ் சைடில் நம்மோட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்களா? ஏன் ஒரே தங்கைக்கு இப்படி மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க என்று? இதெல்லாம் நமக்கு அவமானம் இல்லையா? நம்ம வீட்டுக்கு மருமகள் வருவாங்க, அவங்க உன்னையும் உன் குடும்பத்தையும் மதிப்பாங்களா என்றதும், நீங்க யார மனசுல வச்சுட்டு இதெல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். என்னோட விருப்பத்தையும் சந்தோஷத்தையும் விட உங்க 2 பேருக்குமே உங்க மாமனார் வீட்டுல என்ன சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதும் அவங்க பொண்ணுங்களோட விருப்பமும் தான் பெருசா போயிடுச்சு இல்லையா என்றவள், நீங்க யாரும் எனக்கு வேணாம். யார் லையர்ஸ், பொய்யர்கள், அன்செல்ஃபிஷ் என்று கத்தி அழுதபடி வேகமாக ஓடி பின்னாடியே கவினும் சமாதானப்படுத்த ஓடினான். ஆனால் அதற்குள் தனது தாயின் அறைக்கு சென்று கதவை தாழிட்டு கொண்டவள் நடக்க முடியாமல் வாத நோயினால் கால்கள் செயலிழந்து மாத்திரையின் உதவியால் உறங்கிக் கொண்டிருக்கும் தாயின் கைகளை பிடித்துக் கொண்டு, கதறி டென்ஷன் பண்ணாத, அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து அழாதே, அவங்க பயந்துடுவாங்க என்றான். பவி அழும் குரல் மட்டுமே கேட்டதை தவிர கதவு திறந்த பாடில்லை. இதற்கு மேல் இவளை சமாளிக்க முடியாது என்று நினைத்தவன், பவி சொல்வதை கேளு, அண்ணன் ஏர்போர்ட்டிலிருந்து வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. உன் மேரேஜ் பற்றி இப்போவே பேசி முடிவு பண்ணிடலாம். ப்ளீஸ் கதவை தரடா, நான் பேசுறேன், ஐ ப்ராமிஸ் யூ. நீ அழுததை பார்த்து அம்மாவுக்கும் ஏதோ ஆயிட போகுது, ப்ளீஸ் கதவை தர என்று கெஞ்சி கொண்டிருந்தான். அந்த மாளிகையின் உள்ளே நுழைந்த சொகுசுகாரின் ஹாரன் ஒலிக்க, பவி அண்ணன் வந்துட்டாங்க, நேரா அம்மாவை பார்க்க தான் வருவாங்க, கதவை திறந்து வை என்றபடி படிகளில் இறங்கி ராணாவை வரவேற்க ஓடினான். காரிலிருந்து இறங்கியதுமே, வாங்க, டிராவலிங் எப்படி இருந்துச்சான்னா என்றபடி கவன் இன்முகத்தோடு கட்டி அணைத்து ராணாவை வரவேற்றான். யா ஃபைன் கவின் என்றபடி அவனை அணைத்து விடுவித்தவன், பவி வராததை கண்டு, பவி எங்கே? அம்மா நல்லா இருக்காங்க தானே என்றான்.
பவி அம்மா ரூமில் இருக்கிறார் என்றதும் வீட்டில் வேலை செய்யும் சாமிநாதன் வர, சாமி லக்கேஜை ரூமில் எடுத்து வச்சிடுங்க என்றபடி தனது அம்மாவை காண சென்றான். பிசியோதெரபிஸ்ட் வந்தாங்களா, இப்போ எப்படி இருக்காங்க என்று கவினிடம் கேட்டு விபரம் அறிந்து கொண்டே அம்மா ராஜலட்சுமியை காண அறைக்கதவை திறந்தான். கதவு திறந்து கொண்டதும் தான் கவினுக்கு உயிரே வந்தது. வாசலில் நின்றபடியே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தாயை கண்டான். அவரது கம்பீரமான பழைய தோற்றம் கண்முன் வந்து போனது. அப்போது இருந்ததற்கும் இப்போதைக்கும் எவ்வளவு மாற்றம்! விசும்பல் ஒலியில்தான் கதவருகில் பவி நிற்பதையே கவனித்தான். அழுது சிவந்த கண்களும் கண்ணீர் துடைத்த கன்னங்களும் கண்டு மனம் திடுக்கிட, பவி என்றான். ஓடி வந்து அண்ணனின் நெஞ்சில் சாய்ந்து கொண்டு மேலும் அழ, புரியாமல் கவினை பார்த்தான் ராணா. பவி அம்மா முழிச்சிடுவாங்க, நீ கீழே வா, நாம பேசலாம் என்றவன் ராணாவின் என்ன என்பது போல பார்வையை புரிந்து கொண்டு, பவி மேரேஜ் பற்றி என்றதும் டின்னர் சாப்பிட்ட பிறகு அம்மாவிடம் இது பற்றி கலந்து பேசி முடிவெடுக்கலாம் என்று பவியின் தலையை அன்பாக வருடினான். பவி சமாதானமாகிட்டு வருகிறேன் என்று பொதுவாக சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்று விட்டான். இரவு நேரம் வீட்டில் அமைக்கப்பட்டிருந்த லிப்டில் நர்ஸ் உதவியுடன் வீல் சேரில் அமர்ந்தபடி வந்து இறங்கினார் ராஜலட்சுமி. அமர்ந்திருந்தாலும் அவரது பார்வையில் கம்பீரமும் ஆளுமையும் எப்போதும் இருக்கும். டைனிங் டேபிள் அருகில் வந்து அவரது வீல் சேரை நிறுத்திவிட்டு நர்ஸ் நகர்ந்து சென்று விட்டார். பவி தலையை குனிந்தபடி ஏதோ யோசனையில் அவர் வந்தது கூட தெரியாமல் தன்னை மறந்து அமர்ந்திருந்தாள். பவி, அப்படி என்ன யோசனை என்ற குரலில் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். பிளேட்டை அவளுக்கு நகர்த்தி வைத்தவர், ராணாவும் கவினும் எங்கே என்ற போது கவின் வந்து பவியின் அருகில் போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர்ந்தான். ராணா எங்கே என்பது போல பார்வையை சுழல விட அவருக்கு பின்புறமாக அவனின் குரல் கேட்டது. நாற்காலியை கை வைத்து சுழற்றி திரும்பி பார்க்க ரணதீரன் வந்து கொண்டிருந்தான். 6 அடி உயரம், இள ரோஜா நிறம். அவனது வழமையான உடல் பயிற்சியால் கட்டுமஸ்தான தேகம் கூடுதல் அழகை கொடுத்தது. அலையலையான அடர்ந்த கேசம், அடர்நீல பனியனும் வெள்ளை நிற ட்ராக் பேண்ட்டும் ஆடைகளில் தேர்வையும் நிறத்தின் ரசனையை வெளிப்படுத்துவதால் பேசியபடியே வந்தவனின் குரலில் ஆளுமையும் கட்டளையுமே தெரிந்தன. அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருப்பதை கண்டு சுருக்கமாக பேசி இணைப்பை துண்டித்து போனை பாக்கெட்டில் போட்டபடி வந்து தாயின் அருகில் உள்ள இருக்கையில் அமர்ந்தவன், அப்படி என்னம்மா என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா என்றான். தட்டில் இலகு உணவான இடியாப்பத்தை ராஜலட்சுமிக்கு பரிமாறியபடி, இந்த ராணாவுக்கேத்த ராணி எப்போ வருவாள்னு யோசிச்சுட்டு இருந்தேன்பா என்றார் புன்சிரிப்போடு. ராணி என்றதுமே பவிக்கு நேத்ரன் சொல்ல அல்லி ராணி தான் அழையா விருந்தாளியாக நினைவில் வந்தாள். கூடவே நேத்ரன் உடனான திருமணம் நினைவில் வந்து காதல் கைகூடுமா என்று கண்கள் கலங்கியது. அண்ணனுக்கு தான் பொண்ணு ரெடியா இருக்காங்களேமா, மாப்பிள்ளை சரி என்று சொன்னால் உடனே கல்யாணம்தான் என்றான் கவின் சிரிப்போடு. அப்படியே உனக்கும் சேர்த்தே சொல்றது தானே என்று ராஜி அவனை வாரினார். ராணா எந்த பதிலும் சொல்லாமல் சப்பாத்தியை சென்னா மசாலாவுடன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவனது அமைதி ஏதோ இடர, என்ன விஷயம்பா என்றார். திருமணத்தை பற்றி பேசலாமா, சாப்பிடுங்க என்று மீண்டும் சாப்பிட தொடங்கினான். அதன் பிறகு சாப்பிட்டு முடியும் வரை வேற எந்த பேச்சுக்களுமே இல்லை. சாப்பிட்டு முடித்து தோட்டத்தில் சீராக வெட்டிவிடப்பட்ட புல்தரையில் வெறும் காலால் நடந்தபடி வீல் சேரை நகர்த்தி கொண்டு வந்து வட்டமாக போடப்பட்டிருந்த கல் இருக்கையின் முன் வந்து நிறுத்தினான். அவனே பேசட்டும் என்று பொறுமை காத்தார் ராஜி. கவின் மற்றும் பவி இருவரும் மற்ற கல் இருக்கைகளில் அமர்ந்து கொண்டனர். பிறகு, பவிக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குமா, பெயர் நேத்ரன் என படிப்பு, வேலை, குடும்ப நிலை, உடன் பிறந்தவர்கள் என அனைத்து விவரத்தையும் சொல்லி முடியும் வரை பொறுமையாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டார். இதெல்லாம் உண்மையா பவி என்றார் ராஜி. ஆமாம்மா, நான் கல்யாணம் ஒன்று செய்து கொண்டால் நேத்ரனை தான் செய்து கொள்வேன் என்றால் பிடிவாதமாக. அப்படி என்ன நேத்ரனை மட்டும்தான், அப்படி என்ன அவனிடம் இருக்கு என்றார் கோபமாகவே. என் மேல உண்மையான அன்பு இருக்கு, குடும்பத்தின் மீது பாசம் இருக்கு, முக்கியமாக பெண்களை மதிக்க தெரிஞ்சிருக்கு, பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர் என்றதும் ராஜி கிண்டலாக சிரிப்பதை சற்று ஆசுவாசப்படுத்தி கொண்டவர், பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர் தான் பணக்கார பெண்ணை பார்த்து லவ் பண்றாரா என்றார் நக்கலாக. நான் அவரை காதலிக்கிறேன்னு சொன்ன போது நம்முடைய செல்வாக்கோ பணபலமோ அவருக்கு தெரியாது. அவர் விரும்பினது சாதாரண பவித்ராவை மட்டும்தான், தீரன் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் குடும்ப பெண்ணை அல்ல என்றவள் வீல் சேரில் அமர்ந்திருந்த தாயின் கைகளை அவர் முன் மண்டி போட்டு அமர்ந்து பிடித்து கொண்டவள், அம்மா ப்ளீஸ்மா, தயவு செய்து நேத்ரனை எனக்கு திருமணம் செய்து வைத்து விடுங்கள். இது இனக்கவர்ச்சியோ வயசு கோளாரோ இல்லைம்மா. அவர் கூட இருக்கும்போது நான் பாதுகாப்பை உணர்ந்திருக்கிறேன். அண்ணன் கூட இருக்கும்போது, அப்பா கூட இருந்த போது, கூட 10 பேர் நின்றாலும் நான் பயமில்லாமல் எப்படி இருப்பேனோ அப்படி ஒரு ஃபீல் நேத்ரன் கூட இருக்கும்போது எனக்கு கிடைச்சதுமா. நான் அவர் கூட இருந்தால் சந்தோஷமா இருப்பேம்மா என்றபடி அவர் கைகளில் முகத்தை வைத்து குலுங்கி அழுதாள்.
மகள் அழுவது மனதில் பரிதவிப்பை கொடுத்தாலும் சற்று நேரம் கண்ணை மூடி யோசித்தவர், அந்த பையனை பற்றி உங்க 2 பேரோட முடிவு என்ன? குணம் எல்லாம் ஓகே தான், ஆனால் வசதி வாய்ப்பில் நம்மை விட வெகு குறைவு. அதோட அவங்க குடும்பத்துல அவருக்கு சிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அவங்கள திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு என்றான் கவின். ஏன் இதை முன்னாடியே சொல்கிறேன் என்றால், உங்கள் திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்களின் திருமணத்திற்கு பணம் காசு என்று உன்னிடம் வந்து கேட்கக்கூடாது. ஏற்கனவே அந்த குடும்ப பெண்ணின் மருத்துவ செலவுக்கு நீ பணம் கொடுத்திருக்க என்றதும், அப்படி இல்லை அண்ணா, அந்த பெண்ணிடம் பேச வேண்டி நானாக தான் அப்படி சொல்ல சொன்னேன். செலவு எதுவும் நான் செய்யல என்று உண்மையை ஒப்புக்கொண்டாள். ஏன் சாதாரணமாக பேசினால் அந்த பொண்ணு பேச மாட்டாளா என்றார் ராஜி. அது அந்த பொண்ணு நேத்ரனிடமே டக்குன்னு முகத்தில் அடித்தது போல பேசி கேட்டிருக்கேன். அதனால உதவி செய்ததாக சொல்லி பேச்சை ஆரம்பித்தால் கொஞ்சம் இலகுவாக பேசலாம் என்றுதான் என்றால் தயங்கியபடி. ராணா அவளை முறைப்பதை பவியால் நன்றாகவே உணர முடிந்தது. அவன் பக்கம் தலையை பொறுப்பை தட்டி கழிக்க மாட்டார்மா. அவரோட சிஸ்டர் மேரேஜ்க்கு பிறகுதான் எங்க காதலை வீட்டில் சொல்லுவேன்னு ரொம்ப உறுதியாக இருந்தார். அவர் வீட்டிற்கு லீவுக்கு போன போது நான் ஃபோன் பண்ணேன். அது அவர் சின்ன தங்கச்சி எடுத்து விட்டாள். விஷயம் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது என்றாள். இது பற்றி யோசித்து காலையில் முடிவு சொல்கிறேன், நீ போ என்று அறைக்கு அனுப்பி வைத்தவர் 2 மகன்களிடமும் திருமணத்தை பற்றிய அபிப்பிராயத்தை கேட்டார். வசதி வாய்ப்பு இல்லையே தவிர நல்ல பையன், நல்ல குடும்பம் தான்மா. நான் விசாரித்து விட்டேன் என்றான் கவின். நீ என்னப்பா சொல்கிறாய் என்றார் ராணாவிடம். 2 பேருக்குமே சின்ன வயசுதான். அவருக்கு சிஸ்டர் இருக்காங்க. ஒரு சிஸ்டருக்காவது திருமணம் முடியட்டும், அப்போதுதான் பவிக்கும் பொறுப்புகள் கம்மியாக இருக்கும் என்றான். அது அவங்களோட குடும்ப விஷயம்பா. கல்யாணம் என்கிறது அவர்களோட தனிப்பட்ட விஷயம். இதை நாம நிர்ணயம் பண்ண முடியாது இல்லையா என்றவன், அந்த பொண்ணு நேத்தரனோட சிஸ்டர் ரொம்ப ஓவரா பேசுவாமா. அவளை பவியால சமாளிக்க முடியாது என்றவனை, அவளுக்காக நம்மிடம் பேசினாலே அது போல பேசட்டும் என்றார். உங்களுக்கு சொன்னால் புரியாது, அவளிடம் பேசி பாருங்க புரியும் என்று முணுமுணுத்தவன், உங்க இஷ்டம்மா என்று விறுவிறுவென உள்ளே சென்று விட்டான். செல்லும் மகனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவர், கவின் இவன் ஏன் சின்ன பிள்ளை மாதிரி கோவிச்சிட்டு போகிறான் என்றார் புரியாமல். முதலில் சண்டை ஆரம்பிச்சதே அண்ணனுக்கும் அந்த பொண்ணு அல்லிராணிக்கும் தான்மா என்றான் சிரித்தபடி. இன்ட்ரெஸ்டிங் என்றார் சிரித்தபடி. அப்போ அந்த பொண்ணு வீட்டிலேயே பவிக்கு பேசிடலாம் என்றார் ஏதோ முடிவெடுத்தவராக. சரிம்மா என்றவன் வீல்சேரை தள்ளியபடி ராஜியுடன் பேசிக்கொண்டு உள்ளே சென்றான். உள்ளே சென்றதுமே ராணா டிவியை வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தான். அங்கே லேடி கெட்ட போட்ட ராமரின் ஷோ டிவியில் ஓடிக்கொண்டிருக்க அதை பார்த்தவுடனேயே புரிந்துவிட்டது அது அல்லிராணி இல்லை என்று. கவினுமே இதை பார்த்து திகைத்து நின்றிருந்தான். அல்லி மனக்கண்ணில் தொப்பி தொப்பி என்று காமெடி ஷோ. ராமருக்கு லேடி கெட்டப்பா நல்லா இருக்குமே என்று சாமிநாதன் டிவி முன்னாடி வந்து அமர்ந்தவர் ராஜியை பார்த்து, அம்மா உங்களுக்கு பிடிச்ச ஷோ என்றார். ஒத்த ரோசா பிள்ளைய நல்லா வளர்த்திருக்கம்மா என்று ராமர் பேச தலையை அழுந்த கோதியவன் 2 படிகளாக தாவி மாடியில் தன் அறைக்கு சென்று விட்டான். கவினோ தனது தாயுடனே அமர்ந்து டிவி ஷோவை பார்க்க ஆரம்பித்து விட்டான். பின்னே ராணாவிடம் தனியே மாட்டி யார் திட்டு வாங்குவது?